ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு குடமிளகா சட்னி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மல்லித்தழை எடுத்துருக்கேன், 5-6 பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, நிலக்கடலை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதோட சேர்த்து பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் புளி போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மல்லித்தழை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி நம்ம கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். வாங்க நிலக்கடலை கொஞ்சம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சு நம்ம குடமிளகா வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விற்று அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம சட்னியில் ஊற்றிட்டோம்னா சூப்பரான குடமிளகா சட்னி ரெடி. நம்ம தோசை இட்லிக்கு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா